வெல்கம் டு திருநெல்வேலி சமையல். இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் சூடானதும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடணும். இன்றைக்கி நம்ம பொருள் மசாலா எல்லாமே அரைச்சி வைக்க போகிறோம். நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் இதில் மிளகு, ஜீரகம், மல்லி நம்ம எடுத்து வச்சுருக்கதை போட்டுக்கிடணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இது கூட சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு போட்டுக்கிடணும். அதிகமாக சேர்த்திங்கன்னா கூட 2 வத்தல் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 4 வத்தல் போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்ப்பேன். ஏற்கனவே மிளகு எல்லாமே காரமாக இருக்கும், அதனால் 4 வத்தல் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கினதும் இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைச்சதும் நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா நைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ என்றைக்குமே கருவாட்டு குழம்பு நல்லெண்ணெயில் தான் வைக்கணும். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் எவ்வளோ ஊற்றுறீங்களோ அவ்வளோ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியிற டைமில் நம்ம கொஞ்சம் ஒரு கத்திரிக்காய், ஒரு தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிடணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா இதை வதக்கணும். கத்திரிக்காய், தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் கலர் மாறுது பார்த்துக்கோங்க. கத்திரிக்காய், தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை அதில் போடணும். எண்ணெயிலேயே நல்லா இந்த மசாலாவை வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்ல எண்ணெயிலே வதக்கிட்டு ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த தண்ணி, புளி கரைச்சல் தண்ணியையும் இதில் ஊற்றிக்கலாம். இது கூட தேவைப்பட்டால் இந்த மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் தண்ணியாக தான் நாங்கள் சாப்பிடுவோம் கருவாட்டு குழம்புக்கு. கருவாடை கொஞ்சம் வெந்நீரில் ஊற வச்சு கருவாட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி வச்சுக்கோங்க. கருவாடு வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன் நான் கழுவி. அது கருவாட்டு குழம்பு கொதிக்கும் போது கருவாடு எடுத்து போடணும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். குழம்பு கொதிக்கதும் கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கருவாடை நல்லா கழுவி அப்படி ஒவ்வொரு பீஸாக உள்ளே எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து துண்டு கருவாடு. கருவாடில் வந்து உப்பு இருக்கிறதுனால நான் குழம்புக்கு உப்பு போட மாட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கருவாடு இதிலேயே கரைஞ்சிரும் பாதி. நல்ல கருவாடு கரைஞ்சதும் குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் கொஞ்சம் வற்றும் போது இதில் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்கும் முட்டை உடச்சி ஊற்றினா. நான் முட்டை உடச்சி ஊற்றுவேன். முட்டை அவியவும் போட்டிருக்கேன். இங்கே சாதம் ரெடியாக இருக்குது, சாதம் வடித்து வச்சுருக்கேன். முட்டை உடச்சி ஊற்றுனதும் கருவாட்டு குழம்பு பார்க்கலாம். ஒரு ஓரமாக முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க.
முட்டை உடச்சி ஊற்றுனதும் சிம்மிலே வச்சுக்கோங்க அடுப்பை. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து குழம்பு திறந்து பாருங்கள். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, முட்டை வெந்துருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டாக சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். கருவாட்டு குழம்பு அப்படியே இலை போட்டு சோறு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா ஸ்டைலில் நானும் வச்சுருக்கிறேன். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.